ஜஸ்ட் வணக்கம். ஒன்றும் இல்லை, பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். சாரி, பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்களா, இதில் நீங்கள் டைட்டில் சார் வரேன் ரெக்கார்ட் தான். அது டைட்டில் கொடுத்துக்கோங்க. அப்புறம் பப்ளிஷு இதெல்லாம் நீங்கள் பார்த்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் முக்கியம், அதை கொடுத்துக்குங்க. அப்புறம் வந்து இதில் இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை இதை எனேபிள் பண்ணோம் அப்படின்னா இதுதான் டுகெதர் லைவ். இதில் ஒன்று நீங்கள் வந்து பர்சனலாக இப்போ ஒரு ஆள் மட்டும்தான் நான் ஒரு ஆளுக்கு லிங்க் அனுப்புவேன், அவங்க மட்டும் என்னோட லைவில் ஜாயின் பண்ணால் போதும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக நெக்ஸ்ட்டு கொடுத்துடலாம். இல்லை, லைவ் மெம்பர்ஸ் எல்லாருமே வர்றவங்க எல்லாருமே எனக்கு வந்து நீங்கள் லைவில் ஜாயின் பண்ணி பேசலாம், அந்த மாதிரி நீங்கள் பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் ஷெடியூல் டைம்னு இருக்கும். இந்த இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட் அண்ட் டைம் காட்டும். இதில் என்னைக்கு டேட் வைக்கிறீங்களோ அந்த டேட்டு இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா டைம் வரும். டைம் இப்போ பொதுவாக சும்மா 1:05 PM, அதாவது இன்னைக்கு 1:05 PMக்கு நான் ஷெடியூல் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். இல்லைங்க, உங்களுக்கு டவுட் வேணாம். இன்னைக்கு டேட் எத்தனை? 17 நாளைக்கு 1:05 மதியம் 1:05 PMக்கு நான் லைவ் ஷெடியூல் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வருது பாருங்கள். நீங்கள் யாருக்காவது, அதாவது பர்சனலாக ஷேர் பண்ணி நீங்கள் அவங்கள மட்டும் வர வைக்கணும், மற்ற யாரும் ஜாயின் பண்ண தேவையில்லை அப்படின்னா இதை காப்பி பண்ணி அவங்களுக்கு மட்டும் செட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இதை காப்பி பண்ணிட்டு டன்னு கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு வெளியே போயிடும். இப்போ நீங்கள் நேராக உங்கள் சேனலோட என்ட்ரு பேஜ் மெயின் பேஜுக்கு வந்துட்டு போஸ்ட்டில் இந்த ஏற்கனவே லிங்க் சென்ட் பண்ணியிருக்க பாருங்கள். இதுவுமே நான் ஒரு தடவை டுகெதர் லைவ் போட்டேன், அதோட லிங்க் இது உங்களுக்கு தெரியுன்றக்காக இன்னொரு தடவை சென்ட் பண்ணுறேன். இதில் வந்துட்டு இது வரேன், அதை சொல்ல மாட்டேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனு, இது அந்த சர்ச்சை காமெண்ட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல இந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி விட்டா போதும். பேஸ்ட் பண்ணிட்டு போஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா லிங்க் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு, வந்துருச்சா? இப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் நேராக திருப்பி கோ பேக் கொடுக்கணும். கொடுத்துட்டு இங்கே இந்த ப்ளஸ் ஐக்கானு கீழே இருக்குல்ல, அந்த ப்ளஸ் ஐக்கான் லைவ் போடுவோம்ல, ப்ளஸ் ஐக்கானு இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சா? ஓப்பன் ஆனே இந்த ஒன்றுன்னு கேட்டு பாருங்க மேலே, நீங்கள் அங்கே டன்னு கொடுத்துட்டு வெளியே வந்துடும்ல, வந்த உடனே இங்கே ஒன்றுன்னு வந்துடும். அதை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேனர் வரும். இந்த பேனரை அப்படியே மேலே இந்த இடத்துல உங்கள் லோகோ மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உள்ளே போகும். கொஞ்சம் வந்துருச்சா? இதில் இப்போ நீங்கள் அந்த டைமுக்கு கரெக்டாக எந்த டைமுக்கு லைவ் போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டயத்தில் கோ லைவ் இதை கொடுத்தா போதும். இல்லை, நான் பர்சனல் ஒரு ஆள் மட்டும்தான், இப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும் தான் வர வைக்க போகிறேன், நான் லிங்க் நான் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாக லைவ் டுகெதர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு லிங்கை காப்பி பண்ணி வெளியே வந்துட்டு யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு திருப்பி அனுப்புகிறவங்களுக்கு சென்ட் பண்ணிவிட்டு திருப்பி நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா நேராக லைவ் போயிடும். அது ஷெடியூல் பண்ணி வர்றது, இது நேராக லைவ் போகிறது, அவ்வளோதான்.